ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை மற்றும் அதை தொடர்ந்து நடந்த 5 கொலைகளுக்கு பின்னணியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கும் புலனாய்வு பத்திரிகையாளர் மாத்யூ சாமுவேல் யார்? அவரது பின்னணி என்ன என்கிற அதிரவைக்கும் பரபரப்பு தகவல்களை இப்போது பார்ப்போம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அலற வைத்துக் கொண்டிருக்கும் இன்வெஸ்டிகேட் ஜர்னலிஸ்ட் மாத்யூ சாமுவேல் கேரள மாநிலத்தில் உள்ள பத்மநாபபுரத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். பத்மநாபபுரத்தில் உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் படித்தார். அப்போதே அரசியல் மற்றும் பத்திரிகை துறையில் ஆர்வம் அதிகமாக இருந்தது மாத்யூ சாமுவேலுக்கு. அதே கல்லூரியில் யூனியன் சேர்மனாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அப்போதே பரபரப்பை ஏற்படுத்தினார் மாத்யூ சாமுவேல். பிறகு டெல்லிக்கு சென்று மங்களம் நியூஸ் பேப்பர் என்கிற தினப்பத்திரிகையிலும் மிட் டே என்கிற பத்திரிகையிலும் பணியாற்றினார். அதன் பிறகு டெல்லியை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்த இந்தியா டுடே பத்திரிகையில் பணியாற்றினார். பிறகு நியூஸ் எக்ஸ், லைவ் இந்தியா, இந்தியா டிவி ஆகிய டிவி சேனல்களில் பணியாற்றினார் மாத்யூ சாமுவேல். இந்த நிலையில்தான் உண்மை, பரபரப்பு, ஊழல் என்கிற பொருள் படும்படியான தெஹல்கா என்கிற பத்திரிகையை உருவாக்கினார் மாத்யூ சாமுவேல். தெஹல்கா பத்திரிகை தொடங்கிய 4 பேரில் மிகவும் முக்கியமானவர் மாத்யூ சாமுவேல் தான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தெஹல்கா பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியராக இருந்ததோடு ஸ்டாப் ரிப்போர்ட்டராகவும் செயல்பட்டார் மாத்யூ சாமுவேல். இந்தியாவின் தலைநகரான டெல்லியை மையமாக வைத்தே மாத்யூ சாமுவேலின் பத்திரிகையாளர் பணி செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் உள்ள ஊழல்களை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியது தெஹல்கா பத்திரிகை. தெஹல்கா என்கிற பெயரை கேட்டாலே இந்திய அரசியல்வாதிகள் அலற ஆரம்பித்தார்கள். தெஹல்கா பத்திரிகையின் ஊழலுக்கு எதிரான ஸ்டிங் ஆபரேஷனில் சிக்கிய 4 மத்திய அமைச்சர்கள், அதுவும் மூத்த மத்திய அமைச்சர்கள் 4 பேர் ராஜினாமா செய்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் என்டிஏ கூட்டணி என்றும் கூறப்பட்ட நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட்டணியைச் சேர்ந்த 4 அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வைத்து வீட்டிற்கு அனுப்பிய பெருமை பத்திரிகையாளர் மாத்யூ சாமுவேலே சேரும் என்றால் அது மிகை ஆகாது. இதன் பிறகு தெஹல்கா பத்திரிகையின் புகழ் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் 2016 வருடம் தெஹல்கா பத்திரிகையிலிருந்து ராஜினாமா செய்து வெளியே வந்துவிட்டார் மாத்யூ சாமுவேல். இதன் பிறகு நாரதா நியூஸ் என்கிற நாரதா நியூஸ்.com-ஐ உருவாக்கி அதன் நிர்வாக ஆசிரியராக செயல்படுகிறார் பத்திரிகையாளர் மாத்யூ சாமுவேல். இந்த நிலையில் ஆனி மாத்யூ என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு லெஸ்லி சாம் மாத்யூ என்கிற மகனும் சாரா சூசன் மாத்யூ என்கிற மகளும் இருக்கிறார்கள். இந்த நாரதா நியூஸ்.com மூலம்தான் நமது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அலற வைத்துக் கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர் மாத்யூ சாமுவேல். மாத்யூ சாமுவேல் மீது 1,10,00,000 ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.